ஹாய் அமிகோஸ், வெல்கம் பேக் டு பிளான்ட் அண்ட் கேர்ள் ஃபிக்ஸ். நைட்டே வீடியோ வரும்னு சொல்லியிருந்தேன், பட்டு போட முடியல. மிட் நைட் தான் அப்லோட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து தேக்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான், ஒன்லியில் ஒன்று. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே தான் தேவங்க தான் காமிக்கிறாங்க. ஷோ, இன்றைக்கி அவனை பார்த்தே ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு கஃபேயில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது ஜங்குக் தான் வராரு. அது ஒரு ஈவினிங் டைம். ஜேகே தான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த கஃபேக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு, வந்து உட்கார்றாரு. இப்போது இங்கே தேவங்க தான் காமிக்கிறாங்க. அப்பா அடி வந்துட்டானா, இவனை பார்க்கலினா நாளே எனக்கு எண்டாக மாட்டேது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. இப்போது தேவங்களோட பாஸ் தான், தேவம் ஒன்று தாண்டா போய் ஆட்ருடு அப்படின்னு கத்துறாரு. பாஸ் போகிறேன் அப்படின்ட்டு போகிறான். இப்போது ஜங்குக்கு முன்னாடி தான் போய் நிற்கிறான். இப்போது ஜங்குக் நார்மலாக ஆர்ட்ரு பண்ணுற ஒரு காஃபி மட்டும் ஆர்ட்ரு பண்ணுறாரு. தேவங்கும் ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வந்து இங்கே காஃபி மேக் பண்ணுற இடத்துல சொல்கிறாரு. ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்போ தேவங்க தான் அதுக்குள்ளே இன்னொரு கஸ்டமர் வரவும் அவங்க ஆர்டர் எடுக்கப்போ சொல்கிறாங்க. போயிட்டு இருக்காரு. ஷோ, இவன் வரும்போது தான் எல்லோரும் வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. ஒரு 2 நிமிஷமாவது நின்று இவனை பார்க்க முடியுதா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே போய் ஆர்டர் எடுக்கிறாரு. இப்படியே தான் டைமும் பாஸ் ஆகுது. ஜங்குக்கு ஆர்ட்ரு பண்ண காஃபி வருது. தேவங்க அதை கொண்டு போய் வைக்கிறாரு. வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் ஜங்குக்கு தேங்க்யூ கூட சொல்ல அவர் பாட்டுக்கு அதை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. தேவங்கும் இது எப்போ நடக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாரு. ஜஸ்ட் ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்கலாம். தேவங்க வந்து ஒரு கஃபேயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். ஜங்குக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் போகிற பர்சன். அவர் வந்து மார்னிங் அண்டு ஈவினிங் வந்து தேவங்கோட ஷாப்பில் தான் காஃபி மட்டும் குடிச்சிட்டு போவார். தேவங்க தான் ஃபஸ்ட்டு டைம் ஜங்குக்கை பார்த்ததையுமே ரொம்ப பிடிச்சிருக்கும், க்ரஷ்ஷும் ஆகிருக்கும். பட் ஜங்குக்கு வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பான் அவனோட ஒர்க்கில் மட்டும். அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு. தென் தேவங்க வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் இல்லை, அவன் ஜஸ்ட் அவனாக வந்து அவனை பார்த்துக்கிறான். ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே இல்லை, அவங்க வந்து அனதர் கண்ட்ரியில் இருக்காங்க. இதான் கான்செப்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தேவங்க தான் கொஞ்ச நேரம் அப்படியே கன்னத்தில் கை வச்சு ஜங்குக்கவே பார்த்துட்டு இருக்கான். இப்போது ஜங்குக் தான் பார்க்குறான், யாராவது வராங்களா மறுபடியும் அப்படின்னு, ஏன்னா பில் பே பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு. இப்போ தேவங்க தான் புரிஞ்சிருச்சு அவனுக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பில் மட்டும் கொண்டு போய் வைக்கிறான். இப்போது ஜங்குக் தான் பே பண்ணிவிட்டு கிளம்பிடுறான். இப்போ தேவங்க தான் நானும் ஒரு வருஷமாக பார்க்குறேன், இவன் வந்து காஃபி தான் குடிக்கிறான், நான் பார்க்குறேன்னு இவனுக்கு தெரியுதானும் தெரிய மாட்டேதே கடவுளே அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு நிற்கிறான். இப்படியே தான் ஒரு ஃபியூ டேஸ் பாஸ் ஆகுது. சம்மரில் போய் ரெய்னி சீசன் ஆரம்பிக்குது. ரெய்னி சீசன்னால் நிறைய பேர் காஃபி குடிக்கிறதுக்குலாம் வராங்க. இதனாலேயே தேவங்க வந்து ஜங்குக்கோட டேபிளுக்கு ஆர்டர் எடுக்கிறக்கே போக முடிய மாட்டேது, டைமே கிடைக்க மாட்டேது. தேவங்க இருக்க அவனோட ஃபீலிங்ஸ் அதிகமாகுது. பட் டெய்லி ஜங்குக்கை பார்க்குறோம், பட்டு அவன் கூட போய் இப்போ ஆர்டர் எடுக்க முடியல, பேச முடியல, அவங்க பேசுகிற 4 வார்த்தை கூட பேச முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். இப்படியே தான் ஒன் டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே மழையாக இருக்குது. மார்னிங் ஜங்குக்கு வந்திருப்பான், காஃபிலாம் குடிச்சிட்டு போயிருப்பான். அந்த டைமுக்கு லைட்டாக தூத்தல் மட்டும் இருந்திருக்கும். ஈவினிங் டைம் தான் காமிக்கிறாங்க, ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஜங்குக்கு அம்ப்ரலாவை கொண்டு வந்திருக்க மாட்டான். இப்போ ஜங்குக்கு தான் சரி ஓகே பக்கத்தில் தானே கெஃபே இருக்குது, அங்கேயாவது போகலாம் அப்படின்னு நனைஞ்சிட்டே வரான். இப்போது தேவங்க தான் ஜங்குக்கோட டேபிளுக்கு ஆர்டர் எடுக்க வரான். ஆஃப்டர் ஒரு ஃபியூ மந்த்துக்கு அப்புறம் இந்த சீசன் நடக்கும்போது நம்ம பேசவே இல்லை 1 வீக் அப்படின்னு யோசிச்சிருப்பான். இன்றைக்காச்சும் டைம் கிடச்சதே இவன் கூட பேசலாம் அப்படின்னு வரான். இப்போ ஜங்குக் தான் வெட்டாக இருக்கிறனால அவனோட டை லூஸ் பண்ணிவிட்டு, அவனோட கோட் ரிமூவ் பண்ணிவிட்டு, அவனோட ஒயிட் ஷர்ட்டில் லைட்டாக ட்ராப்ஸ் இருக்குது, வாட்டர் பட்டு அது வெட்டாக இருக்குது. அப்படியே ஜங்குக்கோட ஹேர்லாம் வெட்டாகி அப்படியே ட்ராப்ஸாக வாட்டர் வந்துட்டு இருக்குது. இப்போ தேவங்கண்ணா அங்கேருந்து கேஷுவலாக தான் வந்திருப்பான். கிட்ட வந்து இவனை பார்த்ததையும் ஐயோ இவன் இப்படி இருக்கான், நமக்கு என்னென்னமோ பண்ணுதே,
அதெல்லாம் இல்ல. தேவாங்க தேவாங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்ம வந்து ஆர்டர் எடுப்போம் ஃபர்ஸ்ட்டு. இவன சொல்லு ஊத்துறதெல்லாம் போதும். அப்புறமா பார்த்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆர்டர் ப்ளீஸ் அப்படிங்கிறான். இப்போ ஜேகே தான். ம். ஒரு காஃபி நேம் சொல்லிட்டு கொஞ்சம் கோல்டா எடுத்துட்டு வாங்க. இப்போ தேவாங்க தான். சார் கோல்டாவா? ஓ சாரி. ஹாட் எடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் பிஸ்னஸ் ஹெவி ஒர்க் அப்படிங்கிறான். ஓகே சார் அப்படிங்கிற மாரி தேவாங்க சொல்லிட்டு போய் அவன் சொன்ன காஃபி நேம் சொல்லி ஆர்டர் பண்ணுறான். நல்லா சூடாக கொடுங்க அப்படிங்கிற மாரி சொல்கிறான். என்ன தேவாங் அப்படிங்கிற மாரி அங்கே இருக்கிற ஆன்ட்டி கிண்டல் பண்ணுறாங்க. அச்சோ நீங்கள் வேற ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி தேவாங்க சொல்கிறான். ஏன்ப்பா என்னாச்சு, என்ன சொல்கிறான் அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவன் கோல்டான்னு கேட்குறான். கோல்டா மீன்ஸ் இந்த டீ வந்து கோல்டாக வேணுங்கிறான். என்ன மழை காலத்தில் கோல்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவனுக்கு டங் ஸ்லிப் ஆகிடுச்சாமா. ஹார்ட்டுக்கு கோல்டுன்ட்டான். அவன் ஹாட்டாக இருக்கான்ல அதனால கோல்டுன்னு சொல்லியிருப்பான்ப்பா அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக சொல்கிறாங்க. இருக்கான் தான் அப்படிங்கிற மாதிரி தேவாங்க சொல்லிவிட்டு ஆன்ட்டி பக்கமும் அவங்க ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. ஸோ இவங்ககிட்ட வேறு சொல்லிட்டேன்னா இப்போ சொன்னது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, நான் போயிட்டு வரேன் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். இப்போ ஜேகே தான் கால் பேசிகிட்டு இருக்கான். எஸ் சார், நாளைக்கு கண்டிப்பாக சப்மிட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ தேவாங்க தான் சார் நீங்கள் ஆர்டர் பண்ணது அப்படிங்கிற மாதிரி டேபிளில் வைக்கிறான். இப்போ ஜேகே கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்கான். தேவாங்க தான் எப்படியும் கண்டுக்க மாட்டான். எதுக்கு வெட்டியாக நின்று நம்ம அவமானம் பண்ணணும், நம்ம போகலாம் அப்படின்னு கிளம்பிடுறான். இப்போது ஜேகே தான் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு பேசுகிறான். மறுபடியும் கால்லையே இவனா சொன்னான். ஐயோ தேவாங்க இவன் தான் சொன்னான். ஆமாம் நம்ம காதில் கேட்டது நிஜம்தான், இவன் தான் சொன்னான், இவன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறான். இப்போது அந்த ஆன்ட்டிக்கிட்ட போயிட்டு இவன் தான் சொன்னான் அப்படின்ட்டான். அடுத்த ஆர்டர் கேட்கும்போது என்ன இவன் தான் சொன்னான் அப்படின்னு அவங்க ஆன்ட்டி சொல்கிறாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற ஆன்ட்டி. அச்சோ இவங்கிட்ட வளரிட்டேன்னா ஒன்றும் இல்லை ஆன்ட்டி. தேவம் என்ன சொன்னான், இவன் தான் சொன்னாங்கிற என்ன சொன்னான்? ஸோ ஆன்ட்டி ஜஸ்ட்டு தேங்க்யூ சொன்னார். சொன்னாரா? என்ன சொன்னார்? தேங்க்யூ சொன்னதுக்கு இவ்வளோ புத்துணர்ச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ தேவாங்கண்ணா அதுவே பெரிய விஷயம் எனக்குலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிச்சு. ஆமாம்ல இவ்வளோ புத்துணர்ச்சி ஆகக்கூடாது. சரி ஓகே ஆன்ட்டி, நெக்ஸ்ட் ஆர்டர் இதுதான், இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நோட்ஸ் கொடுத்துட்டு போயிடுறான். ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நியூஸ்லாம் போட்டிருக்காங்க நைட்டு ஃபுல்லும் மழை தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜங்குக் தான் பில்லாக பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஷோ இது நிற்கிற மாதிரியே தெரியலையே, இவன் வேறு ஒர்க்கு கொடுத்துருக்கான், முடியலைன்னா ஒழுமா சரி அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டே இருக்கான். இப்போ தேவாங்க தான் ஒரு வேளை போக முடியலையோ, மழை பெய்யுதில்ல போக முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். வேணா நம்ம சொல்லலாமா, சொன்னால் தப்பாக எடுத்துக்க வரோம், சொல்லி தான் பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படிங்கிறான். ஜங்குக் தான் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறான். என்ன அப்படிங்கிறான். இல்லை நீங்கள் தப்பாக எடுத்துக்கலைன்னா என் வீடு பக்கத்தடையில் தான் இருக்குது, நீங்கள் வேணால் கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்து போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஜங்குக் தான் ஓ வர கஸ்டமர்ஸை எல்லாத்தையுமே அப்படி தான் கூப்பிடுவீங்களோ? அச்சச்சோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் கேட்டேன், வரீங்கன்னா வாங்க இல்லைன்னா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கிளம்பிடுறான். ஜங்குக்குமே ஒரு ஃபைல் அர்ஜென்ட்டாக வேணும், அது உட்காந்து தான் பண்ணணும், ரெடி பண்ணணும், இங்கேயே இருக்க முடியாது, இங்கே நாய்ஸ் அதிகமாக இருக்கும். சரி ஓகே வேறு வழி இல்லை போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தேவாங்க தான் பார்க்குறான். பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிருக்கான் தேவாங்கல்ல. ஆனால் பட் கேஷுவலாக நிற்கிறான். இப்போ ஜங்குக் தான் தேவாங்கிட்ட வந்து நிற்கிறாரு. போகலாம். போகலாமா சார்? இங்கே போகலாம்லாம் இல்லை, ஜஸ்ட் காஃபி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். போகலாம் உங்கள் வீட்டுக்கு வரேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வாங்க சார் இந்த பக்கம் இருக்க அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்லேயே தேவாங்கோட வீடு இருக்கும். இப்போ தேவாங்கண்ணா ஒரே அம்ப்ரலாவில் தேவாங்கன் ஜங்குக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அது ஒரு ஈவினிங் டைம்னால லைட்டாக சன்னும் இருக்குது. அப்படியே அந்த சன்லைட் லைட்டாக இவங்க ரெண்டு பேர்த்து மேலே படுது.
அவ்வளோ அழகா இருக்காங்க 2 பேருமே. இப்போ தயாங் தான் கொஞ்ச நேரம் ஜங்குக் மூஞ்சியவே பார்த்துட்டு வரான். ஜங்குக்கும் நோட்டீஸ் பண்ணுறான். பட் அவன் பெருசா கண்டுக்கல. "ஹலோ, வேகமா நடக்கிறீங்களா? எனக்கு டைம் ஆகுது." அப்படிங்கிற மாரி சொல்கிறான். ஓகே சார், ஓகே. வாங்க வாங்க அப்படிங்கிற மாரி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் தயாங் தான். இப்போ ஸ்ட்ரெயிட்டா தயாங்கோட அப்பார்ட்மெண்ட் மாரி ஒரு இடத்துக்கு தான் போகிறாங்க. இப்போ தயாங் தான் லாக்கெல்லாம் போட்டு உள்ளே போகிறான். ஜேகே வெளியவே நிற்கிறத பார்த்துட்டு தயாங் தான், "வாங்க சார், ஒரு பிரச்சனையும் இல்ல. பேரண்ட்ஸ் எல்லாம் இல்ல. வாங்க." அப்படிங்கிற மாரி சொல்கிறான். "ஓ, ஓகே. பேரண்ட்ஸ் இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். "ம், இல்ல." "எங்கே இருக்காங்க?" "மேபி அப்ராட்." அப்படிங்கிறாங்க ஜேகே. "ம்ஹ்ம், இல்ல. வேர்ல்டுல இல்ல. அவ்வளோதான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தேப்பாட்டுக்கு போகிறான். இப்போ ஜங்குக் தான் என்ன சொன்னான்? வேர்ல்டுல இல்ல. ஓ, ஓகே, ஓகே. அப்படிங்கிற மாரி புரிஞ்சுக்கிட்டு அங்கே லிவிங் ஏரியாவில் உட்கார்றான். உட்காந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த ஃபைல்லாம் எடுத்து தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ தயாங் தான் ஜங்குக் நார்மலாக எப்போவுமே குடிக்கிற அந்த காஃபி போட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரான். இப்போ ஜங்குக் கிட்ட கொடுக்கவும் ஜங்குக் தான், பரவாயில்ல, இதெல்லாம் வேணாம்." பரவாயில்ல சார், நாங்கள் பரவாயில்ல, குடிங்க." அப்படிங்கிற மாரி சொல்கிறான். ஓகே, தேங்க்யூ." அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிறாரு. இப்படியே தான் ஒரு 2 ஹவர்ஸ் போல் ஸ்கிப்ட் ஆகுது. தயாங் தான், "நீங்கள் இங்கேயே இருங்க. எனக்கு சின்ன ஒரு ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்கிறான். ஓகேன்னு ஜங்குக்கும் அங்கேயே தான் ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். இப்போது ஒரு 3 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு. தேயாங் ஸ்டில் வரல. ஜங்குக் தான், ஷோ, இவன் எங்கே போனான்? எனக்கு வேறு ரொம்ப டயர்டாக இருக்குது. போய் படுத்துடலாமா? ஐயோ, தூக்கம் வேறு வருது. ஷோ, இந்த பையன் பேரும் தெரியாதே, நம்பரும் வாங்கி வைக்கல. ஜங்குக்கா சொல்லாமையும் போக முடியாது. அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். சரி, ஓகே, ஃபைன். நம்ம இப்படியே விட்டோம்னா அப்படியே இங்கேயே தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதே சோஃபாலேயே படுத்துக்கிறான். சரி, அந்த பையன் வந்தது வீட்டுக்கு போய்க்கலாம். சொல்லாமல் போனாலும் நமக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு படுத்திருக்கான். இப்போது ஒரு நைட் டைமே ஆயிடுச்சு. தேவங்க அப்போ தான் வரான். ஒரு 7 o'clock போல் வந்து பார்த்தா ஜங்குக் தூங்கிட்டு இருக்கான். இப்போ தேவங்க தான், "அப்பாடி, இதான் சான்ஸ். கொஞ்சமாச்சு இவனை கிட்டத்தில் பார்த்துக்கலாம். எப்போ பாரு ஒரு 2 மூஞ்சி வச்சுட்டு." அப்படிங்கிற மாதிரி கிட்ட போய் உட்காந்து பார்க்குறான் நீல் டவுன் பண்ணி. ஐயோ, எவ்வளோ க்யூட்டு. தூங்கும்போது தான் இவ்வளோ அழகு. பட்டு முழிச்சிருக்கும்போது சும்மா கத்திக்கிட்டேன், தென் ஒரு 2 பேசிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கவே பார்த்துட்டு இருக்கான் கொஞ்ச நேரம். இப்போது ஜங்குக்கோட ஒரு முடி மட்டும் கண்ணுக்கிட்ட வந்து விழுகவும் தேவங்க அதை எடுத்து விட்டுட்டு, இப்போ தான் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் தேவங்கோட கையை பிடிச்சிட்றான். அச்சச்சோ அப்படிங்கிற மாதிரி தேவங்க டக்குன்னு எந்திரிக்கிறான். ஜங்குக் கையவே விடல. இப்போ ஜங்குக் அப்படியே தேவங்க பிடிச்சி கவுச்சில் உட்கார வச்சு லாக் பண்ணுறான். இப்போ தேவங்க தான் அவன் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சாரி அப்படிங்கிறான். எதுக்கு சாரி? ஏன் சாரி? இல்லை, உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் உங்களோட ஹேரை தொட்டுட்டேன்ல, அதனால். ஓ, பரவாயில்ல, நீ தானே. பரவாயில்லையா உண்மையிலேயும்? பரவாயில்ல அப்படிங்கிறான். உண்மையிலே பரவாயில்லையா? ஒரு தடவை தான் சொல்லுவேன், போதுமா? ஓகே, ஓகே, அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அமைதியாக இருக்காங்க 2 நிமிஷம். 2 பேரும் ஐ கான்டாக்ட்லேயே இருக்காங்க. இப்போ அந்த ப்ளேஸே ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது. அங்கே விண்டோஸ்லாம் கிளாஸில் இருக்கிறதுனால அங்கே மழை பெய்யுறது அப்படியே தெரியுது. அப்படியே ட்ராப்பாக ரெயின்ஸ் எல்லாம் விழுந்துட்டு இருக்கு. ஜங்குக் தூங்க போனதுனால டிம் லைட் மட்டும்தான் போட்டு விட்டு தூங்கியிருப்பான். அது வேறு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ப்ளேஸே ஒரு மாதிரி வைப்பில் இருக்குது. இப்போ ஜங்குக் தான் தேவங்கவே பார்க்குறான். சரி, நான் கிளம்பட்டுமா? ஓகே, ஓகே. கிளம்பணும்ல, டைம் ஆச்சு. இருக்கீங்களா? நான் வேணா டின்னர். இல்லை, பரவாயில்ல, நான் கிளம்பணும், நான் கிளம்புறேன். தென் தேங்க்யூ. நாளைக்கு ஏதாவது வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நோ 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 நோ, அதெல்லாம் வேணாம்,
பரவாயில்ல, இட்ஸ் மை ப்ளஷர். ஓ, ஓகே, பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். இங்கே தேயாங் தான் டோர்லாம் சாத்திட்டு, ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்த்தியா தேயாங்? நம்ம இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்ததே பெரிய பிரசாதம் மாதிரி. கிடைக்கும்னு எதிர்பார்க்குறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவனை வச்சுட்டு நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு தூங்கிடுறான். இப்படியே தான் ஃபியூ டேஸ் பாஸ் ஆகுது. பட் முன்னத்த மாதிரி இல்லை. ஜங்குக்கு ஒரு 2-3 வார்த்தை தேவன் கூட பேச ஆரம்பிச்சிருப்பான். 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. நம்பர்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது மார்னிங் டைம் தான். அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப ரெய்னியாலாம் இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. லைட்டாக மழை மட்டும் தூத்தல் விடுது. தேவங்க தான் அந்த வேஸ்ட்டெல்லாம் கொண்டு வந்து, வேஸ்ட்டு கப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொண்டு வந்து பெரிய டஸ்ட்பின் இருக்கும், அங்கே போட வரான். இப்போ ஜங்குக்கு அப்போ தான் அந்த சீட்குள்ளேயே என்ட்ரி ஆகுறாரு. ரொம்ப ஏர்லி மார்னிங்னால ஜங்குக் ஜஸ்ட்டு ஹுட்டி மட்டும் போட்டு வராரு. இப்போ ஜங்குக் தூரத்துலேயும் நோட்டீஸ் பண்ணியிருப்பார், அதை நம்ம தேவங்க தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போது கிட்ட வந்ததையுமே சரி ஒரு ஃபன் ப்ராங்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு தேவங்க இழுத்துட்டு ஒரு சந்தை மாதிரி இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ தேவங்க தான் ஐயோ யார் அச்சோ ஹெல்ப்புன்னு கத்துறான். ஹெல்ப்பா? அடப்பாவி, கத்தி கொடுத்துருவோம் போல் அப்படிங்கிற மாதிரி வாயும் பொத்தி நிற்க வைக்கிறாரு. இப்போது ஜங்குக்கு தான் லைட்டாக அது அந்த ஹுடியை விளக்கவும் நான் அந்த கேப்பில் நின்றுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ ஜங்குக், நீயா? ஏன் இப்படிலாம் பண்ணுற? சும்மா தான் விளையாடலான்னு தோணுச்சு, அதான் காலையில் எதுவும் கிடைக்கலையா, உன்னை வச்சு விளையாட்டு இருக்கேன். ஓ அப்படி, விளையாடலான்னு தோணுச்சுன்னா கிட்ஸ் விளையாடுற இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் தேவங். கிட்ஸ் விளையாடுற இடத்துக்கு தானே, போகலாம் ஃப்யூச்சரில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜங்குக், நீ வர பேசுகிறதே சரியில்லை. நீ முன்னாடி பேசுனது வேறு, இப்போ பேசுகிறதெல்லாம் வேறு. இருக்கட்டும், பரவாயில்ல, சும்மா பேசுகிறேன்னு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சும்மா இப்படி ஜங்குக் பேசுகிறேன்னு வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் தேவங்கோட லிப்ஸவே ஒரு ஃபியூ மினிட்ஸ் பார்க்குறாரு. இப்போ ரெயின் தான் ரொம்ப ஹெவியாக வரனால தேவங் சொல்கிறாரு, அச்சோ ஜங்குக் ரொம்ப ரெயின் வர மாதிரி இருக்குது, வா போகலாம், இல்லைன்னா ஸ்டோருக்காவது போகலாம், இல்லைன்னா காஃபி ஷாப்பே போயிடலாம் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. போகலாம் தான், பட்டு அப்புறம் என்ன பட்டுன்ட்டு வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. பட் எனக்கு ஒன்று வேணுமே. ஜங்குக், மழை பெய்ய போகுது, வா, கோல்டு வந்துடும். அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் வரமாட்டேன், நானே எடுத்துக்கிட்டா? ஐயோ, என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு தேவங்க. தேர்ட் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் தேவங்க இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக் இப்போது தேவங்க கத்திகிட்டே இருக்கிறதுனால ஜங்குக்கும் வந்து அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணுறாரு கிஸ் பண்ணுறத. என்ன இப்போ பிரச்சனை? உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, எனக்கும் உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உனக்கே தெரியும், இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஆனால் இதெல்லாம் ஃபாஸ்ட்டு ஸ்லோவன்ட்டு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் இதுவே ஹாப்பி என்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தென் மினி சீரீஸ் அண்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் சூன் போடுறேன். எல்லோரும் கேட்குறீங்க, புரியுது, சூன் போடுறேன், ஓகேவா, கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். தென் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா கமெண்டில் கொடுக்குறேன். வாங்க கொஞ்ச நேரம் அங்கேயே ஃபன் பண்ணலாம். என்ன கமெண்ட்லேயே பேச முடியாது இல்லையா எல்லாமே, ஸோ வாங்க அங்கேயே போய் ஃபன் பண்ணலாம். தென் அவ்வளோதான். ஓகே ஃபைன், முடிச்சுக்கலாமா வீடியோவை? ஓகே, டாட்டா பை பை ஃப்ரம் டிஎம்.